வெல்கம் டு ஆண்டனா பெட்டி. இன்றைக்கி புதன்கிழமை பூரி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி பூரியும் சன்னா மசாலாவும் செய்யலான்னு நைட்டே சன்னா ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்து மாவு பிசைஞ்சு பூரிலாம் செஞ்சு சன்னா மசாலாவும் ரெடி பண்ணிவிட்டேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. என் தம்பி எனக்கு பூரி வேணாம் சப்பாத்தி செஞ்சு கொடு அப்படின்னா, சரி என்ன பண்ணுறது தம்பி ஆகிட்டேனே அப்படின்ட்டு அவனுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பூரி போட்டு கொடுத்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு சுட சுட சோறு பண்ணிவிட்டு அப்புறம் குழம்புக்கு கருவாடு தொக்கு பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது கருவாடு தொக்கு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக முட்டை ஆம்லேட் போட்டேன். அப்புறம் தயிர்காரமாக வந்திருந்தாங்க. தயிரை வாங்கி மோராக்கி அதையும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது என் தம்பி கிச்சனுக்கு வந்து, நானும் அல்லது உங்கள் வீட்டுக்காரங்களோ ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ஏன்னா நீ நல்லா சமைச்சு கொடுக்குற எங்களுக்கு அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தை கேட்கும்பொழுது மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன தான் அடுப்புக்கிட்ட நின்று சமைச்சு கஷ்டப்பட்டாலும் இது மாதிரி வார்த்தைகள் கேட்கும்பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அப்படியே பேசிகிட்டே ஒரு வழியாக சாப்பாடு அவங்களுக்கு எல்லோரும் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு கடைசியில் சப்பாத்தி சுட்டு மிச்சம் இருந்த சன்னை வச்சு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடு. தேங்க்யூ.